இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபமான பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது சவுல் என்கிறதான ஒரு மனுஷன், பென்யமின் கோத்திரத்தார், நியாயப்பிரமாணத்தை படித்து கற்று தேறின ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பக்தி வைராக்கியம் மிகுதியாயிருந்தது. தன்னுடைய மார்க்கத்தை குறித்த வைராக்கியம் அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்டதான இந்த மனுஷன், எப்படியாகிலும் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிற அந்த மனுஷன், நியாயப்பிரமாணத்தின் நீதியிலேயே தன்னை அர்ப்பணித்திருக்கிற மனுஷன், இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணத்தை உணரவில்லை. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை ஒரு தவறான ஒரு போதகராக அவன் உணர்ந்து, இந்த மார்க்கம் உலகத்திலே பரவிவிடக் கூடாது என்பதற்காக அவன் தீவிரமாய் வைராக்கியமாய் எழும்பி, கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி சபையை துன்பப்படுத்தி, அவன் அதிகாரத்தோடு கூட அதிகாரத்தை கேட்டு வாங்கி அதன் மூலமாக கிறிஸ்தவர்களை சிறையில் அடைக்கவும் அடிக்கவும் சபையை துன்பப்படுத்துகிறதான வேலையிலே தீவிரமாய் இறங்கி இருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் இந்த மனுஷன் அறியாமையிலே செய்திருக்கிறார். அப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் தமஸ்குவின் வீதியிலே வந்து அங்கே இருக்கிறதான கிறிஸ்தவர்களையும் கைது செய்யும்படியாக, அவர்களையும் சிறையில் அடைக்கும்படியாக இவன் எத்தனித்து வந்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் பிரகாசிக்கிற ஒளியிலே இந்த சவுலை கர்த்தர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சவுலை சந்திக்கிறதான இந்த நேரத்திலே ஒரு பிரகாசமான வெளிச்சத்திலே வல்லமையோடு கர்த்தர் அவரை சந்திக்கிறார். அந்த வெளிச்சத்தோடு வல்லமை அவரை தாக்க தரையிலே விழுகிறார். எழுந்து பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் குருடாய் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை தன்னை மேற்கொண்டிருக்கிறதை உணர்கிறார். ஆனால் தன்னை மேற்கொண்டிருக்கிறது கர்த்தர் தான் என்பதை அறியாத நிலைமையிலே அவர் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் வருகிறது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய்? இப்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே இதை அவனுக்கு தெரியாத ஒரு சத்தம் வருகிறது, வெளிச்சம் வந்தது. அந்த நேரத்திலே அந்த சத்தம் தன்னை பார்த்து பேசுகிறது. அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான். அந்த சத்தம் சொல்லுகிறது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல சவுல் என்கிற மனுஷன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களை சிறையில் அடைக்கிறான். கிறிஸ்தவர்களை அவர் பாடுபடுத்தி சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் கேட்கிற கேள்வி, ஆண்டவர், சவுலே சவுலே, நீ ஏன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் கேட்கல. நீ ஏன் சபையை துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் கேட்கல. நீ எதற்காக இந்த தேவ ஜனங்களை நீ சிறைப்பிடித்து அவர்களை ஏன் நீ சிறையில் அடைத்து உபத்திரவப்படுத்துகிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்கல. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்பொழுது இவனுக்கு அது யார் என்று தெரியவில்லை. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் ஒரு நிமிஷம் தடுமாறி இருப்பான். யார் இது இப்படி கேட்கறது? நான் யாரையும் துன்பப்படுத்துகிறது கிடையாதே. நான் யாரை துன்பப்படுத்தினேன்? இது சத்தம் என்ன? இது பிரகாசமான வெளிச்சத்துக்குள்ளிருந்து நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறாரே. நான் கிறிஸ்தவர்களை பிடிக்கிறேன், கிறிஸ்தவர்களை அடிக்கிறேன், கிறிஸ்தவர்களை சிறையிலே போடுகிறேன், கிறிஸ்தவர்களை பரவி விடாதபடிக்கு நான் தடுத்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று புதுசா ஒரு சத்தம் வருகிறது. இது யார் என்று சொல்லிதான் அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி. நல்லா கவனிக்கணும்.
ஆண்டவர் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோமோ, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரோடும் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். நாம் துன்பப்படும் பொழுது அது தன்னுடைய துன்பமாகவே இயேசு கிறிஸ்து பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் சோர்வடைகிறார்கள். ஏன் சோர்வடைகிறார்கள்? நாங்கள் துன்பத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை, தங்களை பாதுகாக்கிறது யாரும் இல்லை, தங்களை விசாரிக்கிறது யாரும் இல்லை, தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையோ என்று நல்லா கவனிக்கணும். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்றைக்கு நாம் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறோமோ, அந்த நாள் முதற்கொண்டு நமக்கு வருகிற துன்பங்களை அது நம்முடையதல்ல, அதை ஆண்டவர் தன்னுடையதாகவே பார்க்கிறார். அதைத்தான் இங்க கேட்கிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்கிறாரு. இப்பொழுது இவன் ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே, நீர் யார் எனக்கு புரியல. ஒரு சத்தம் கேட்குது, வெளிச்சம் வந்துச்சு, என்னை மேற்கொண்டது, ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. அவன் கேட்கிறான், நீர் யார்? அப்பதான் ஆண்டவர் தன்னை சுயமாக தன்னையே அவர் அறிமுகப்படுத்தி கொடுக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவனை தன்னை துன்பப்படுத்துகிறது சவுல் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். நீ சபையே இல்லப்பா, கிறிஸ்தவர்களை அல்ல, என்னை துன்பப்படுத்துகிற நான் தான் இந்த இயேசு, நீ என்னை தான் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி, ஆண்டவர் அதை விட அடுத்த ஒரு கேள்வியோடு கேட்பாரு பாருங்க, நீ முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்பாரு. அதுதான் இருக்கிறதுலே அன்பின் உச்சகட்டமான காரியம். இதனிடத்திலே ஆண்டவருடைய அன்பு ரெண்டு விதத்திலே, ரெண்டு பிரமாணங்களிலே வெளியே வருகிறது. ஒன்று, துன்பப்படுத்தப்படுகிறதான கிறிஸ்தவர்கள் மேல் அவருக்கு இருக்கிற அன்பு. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார், தேவ பிள்ளைகளோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். அடுத்தது, துன்பப்படுத்துகிறவன், அவன் மேலேயும் அவருக்கு அன்பு இருக்கிறது. துன்பத்தை சந்திக்கிற கிறிஸ்தவர்கள் மேலேயும் அவருக்கு அன்பு, துன்பத்தை கொடுக்கிறதான இந்த சவுல் மேலேயும் அவருக்கு அன்பு. இதுதான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ அன்பு. உபத்திரவத்தை சந்திக்கிறவர்கள் மேலும் அன்பு, உபத்திரவப்படுத்துகிறவன் மேலே அன்பு. இன்னைக்கு நம்ம உலகத்தை நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒண்ணுல நம்ம அன்பு கூறுவோம். உபத்திரவப்படுத்துகிறவர்கள் மேல் நம்ம அன்பு செலுத்துவோம், உபத்திரவத்தை கொடுக்கிறவர்களை நம்ம அன்பு செலுத்த மாட்டோம். இவங்க ஏன் இப்படி உபத்திரவப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் பல நேரத்தில் கோபம் வரும், எரிச்சல் வரும். ஏன் இவர்கள் இப்படி உபத்திரவப்படுத்துகிறார்கள், ஏன் இவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி உபத்திரவப்படுத்துகிறவர்கள் மேல் நமக்கு கோபம் வரும். இதுதான் தெய்வீக அன்பின் உச்சகட்டம். உபத்திரவப்படுகிறவர்களுக்கும் அவர் தன்னை இணைத்துக் கொண்டு அவர்கள் மேலேயும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். அதே நேரத்தில் உபத்திரவத்தை கொடுக்கின்ற சவுலையும் அவர் விரோதியாய் பார்க்கவில்லை, அவனை துன்பப்படுத்துகிறதான ஒரு மோசமானவனாக ஆண்டவர் பார்க்கவில்லை. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டுவிட்டு, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம்கிறார். அப்படின்னு என்ன? அப்பா, நீ உதைக்கிற என்ன, நீ உதைக்கிற, நீ கிறிஸ்தவர்களை உதைக்கிறது, எட்டி உதைக்கிறது என்ன உதைக்கிற மாதிரி இருக்குது. நீ கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறது என்னை உபத்திரவப்படுத்துற மாதிரி இருக்குது. அது ஒரு சைடு. ஆனா இன்னொரு சைடு, அப்பா, நீ உதைக்கிறியே, உனக்கு கால் வலிக்கும்பா. முள்ளு மேல நீ உதைக்கிற, நீ முள்ளு மேல நீ உதைக்கிற, முள்ளு மேல நம்ம உதைச்சோம்னா என்ன ஆக, நம்ம காலு தான் குத்தும் இல்லையா? ஒரு முள்ளு மேல நம்ம உதைச்சோம்னா முள்ளு கொண்டு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் கால் கொத்தும், நமக்கு தான் ரத்தம் வரும், நமக்கு தான் பாதிப்பு வரும். இதை ஆண்டவர் சொல்றாரு, நீ முள்ளின் மேல உதைக்கிறப்பா, இதனால எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. நீ உதைக்கிறதுனால உனக்கு தான் கால் வலிக்கும், உனக்கு தான் ரத்தம் வரும், உனக்கு தான் பாதிப்பு. வேணாம், உனக்கு நான் பாதிப்பு வரதை நான் விரும்பல, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுகிறத நான் விரும்பல, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறதை நான் விரும்பல, துன்பத்தை கொடுக்கிற நீ துன்பத்தை அனுபவிக்கிறதையும் நான் விரும்பல. நான் உன்னையும் நான் நேசிக்கிறேன், துன்பத்தை கொடுக்கிற உன்னையும் நான் நேசிக்கிறேன். உனக்கும் கால் வலிக்க கூடாது, உனக்கும் கால ரத்தம் வரக்கூடாது, நீ முள்ளின் மேல உதைக்கிற உனக்கும் இதனால ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய அன்பை ஆண்டவர் எல்லா பரிமாணங்களிலும் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எல்லா மனுஷன் மேலும் பரிபூர்ணமாய் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இவங்க நல்லவர்கள் என்று சொல்லி நினைக்கிறோம், இவங்க உபத்திரவத்தை கொடுக்கிறவர்கள் மோசமானவர்கள் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரும் அப்படி கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துகிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இன்றைக்கு இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிற
உபத்திரவப்படுகிறதை பல இடங்களிலே பார்க்கிறோம். பல இடங்களிலே தேவ பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நாம் இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். உபத்திரவத்தை கொடுக்கிறதான நபர்களை அவர்களை பகன்யரை போல நம்ம பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். இவர்கள் உபத்திரவத்தை கொடுக்கிறார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்களை பகைக்கிறவர்கள், கிறிஸ்தவத்திற்கு விரோதிகள் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கல. அவர்களையும் ரட்சிக்கும்படி அன்போடு பார்க்கிறாரு. நீ முள்ளின் மேல உதைக்கிற, உனக்கு தான் ரத்தம் வரப்போகுது, உனக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. ஆனால் நான் உன்னையை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் ரட்சித்து, உன்னையை நான் எனக்கென்று நான் பிரித்தெடுக்க போறேன்னு நினைக்கிறார். நினைச்சு என்ன செய்கிறார்? அந்த சவுலை பார்த்து அன்போடு கூட பேசுறாரு. முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி ஆண்டவர் பேசி அந்த சவுலையும் ரட்சித்து விடுகிறதை, பவுலாக மாற்றி விடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் சொல்கிறேன், நம்ம உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு எப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ அதே போல உபத்திரவத்தை கொடுக்கிற நபர்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். அவர்களும் உபத்திரவத்தை சந்திக்கிற நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம அன்போடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவங்க அறியாமையில் செய்கிறார்கள், புரியாமல் செய்கிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தில் செய்கிறாங்க என்று சொல்லி அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்படணும். அதற்காக நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்கணும். அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது உபத்திரவத்தை சந்திக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற ஆண்டவர், அவர்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஆண்டவர், அதே நேரத்தில் உபத்திரவத்தை கொடுக்கிறவர்களையும் ரட்சித்து அவர்களையும் ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கும்படி செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நிறைய சவுல்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இதை யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு மார்க்கம் ஏதோ ஒன்று பரவி கொண்டு போகிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் தங்கள் மார்க்கத்திற்கென்று வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அவர்களை கர்த்தர் பிடிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். ஆகினால் இந்த நாட்களிலே உபத்திரவத்தை சந்திக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உபத்திரவத்தை கொடுக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களையும் கர்த்தர் ரட்சித்து தம்முடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்ளும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். இந்த கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு பார்க்கும் பொழுது திரளான ஜனங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் எல்லாருக்காக வரணும், எல்லாருடைய ரட்சிப்புக்காக வரணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆறுதல் அடையணும். அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிலிருந்து அவங்க தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். பாதிப்பை கொண்டு வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் ஆண்டவருக்காக நிற்கும்படியாக, அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி, ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படியாக அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபம் இந்த உலகத்தில் ஏராளமான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும். நாம் எல்லாவற்றையும் ஜெபத்திலே கொண்டு செல்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே தேசத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தேவரே, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவரே, அன்னைக்கு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகளோடு உங்களை நீங்க இணைத்துக் கொண்டது எவ்வளவு மேலான ஒரு அன்பப்பா. அடுத்தபடியாய் துன்பத்தை கொடுத்த சவுலையும் நீங்க விரோதியாய் பார்க்காமல் முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி உம்முடைய அன்பின் வார்த்தைகளினாலே அந்த மனுஷனையும் உமக்காக நீங்க பிரித்தெடுத்தீங்க. அதே போல ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களிலும் ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஜெபித்து எங்கள் ஜெபத்தின் மூலமாக திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் உம்முடைய கிருபையுள்ள கரம் கூட இருந்து நடத்துவதாக. கிறிஸ்து இயேசுவின் அதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி இருக்கிறீங்களே, இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் எப்பொழுதும் காணப்படட்டும். நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு ஜெபித்து உம்முடைய சித்தத்தின்படி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக எங்களை நடத்துவதற்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, மக்கள் சோத்திரம். துதிக்கான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு 9 மணிக்கு நடக்கிற ஜெபத்தில் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நாளை காலை 5:30 மணிக்கு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். ஆமேன்.
praise Lord, praise Lord. Praise the Lord, Pastor. Praise Lord, brother. Praise God, Pastor. Praise Lord, man, praise Lord.